வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச்சொல். இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில பார்க்க போறது, சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய மேலான ஆதரவுகளை கொடுங்க. இந்த வீடியோ எடிட் செய்யப்படாம அப்படியே அப்லோட் பண்ற வீடியோ, அதனால கொஞ்சம் குற்றம் குறை இருந்தா மன்னிச்சுக்கங்க. இன்னைக்கு கொடுத்த தீர்ப்பு கிட்டத்தட்ட இந்திய வரலாற்றிலேயே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐயோ அந்த வார்த்தையே வரமாட்டேங்குது எனக்கு, மிகச் சிறப்பான பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் சிலாகிக்கிறாங்க. இது தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இதுல பாத்தீங்கன்னா ஆளுநருங்கிற ஒரு பதவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மை பொருந்திய, மாண்பு பொருந்திய ஒரு பதவி. அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் கௌரவமும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தால் அந்த பதவிக்கு கொடுக்கப்பட்ட வானளாவிய கௌரவத்தை வானளாவிய அதிகாரமாக அவங்க நினச்சிக்கிட்டதுனால தான் இப்படி ஒரு தீர்ப்பு நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுநருக்கு ஒரு பில்லு சட்டமன்றத்திலேருந்து அனுப்புறாங்க அப்படின்னாக்க, as soon as possible he has to give the assent அப்படின்னு தான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. அது ஏன் as soon as possible அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இவங்க ஒரு மேன்மை பொருந்திய ஒரு பதவி இல்லையா, அவங்களுக்கு சார் இத்தனை நாளுக்குள்ள பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனவங்க அதை ஒரு சங்கடமா நினைச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வாசகத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு பில்லையும் ஸ்டாப் பண்ணி டிலே பண்றது, எனக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கு, அதனால நான் சொல்றப்பதான் அப்ரூவல் அப்படிங்கிற லெவலுக்கு போனதுனால தான் தமிழ்நாடு அரசாங்கம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்லயும் நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. சார் நீங்க இதை அப்ரூவ் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க, 200வது சட்டப்பிரிவின்படி பண்ணுங்க, 254வது சட்டப்பிரிவின்படி பண்ணுங்க அப்படின்னு நிறைய கைடன்ஸ் கொடுத்தாங்க. சரி, முதல்வர் கூட ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் முடிங்க, இதெல்லாம் ஏன் கோர்ட்டு கொண்டு வரீங்கிற முதற்கொண்டு அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை எழுதிட்டாங்க. அதாவது இன்னையிலிருந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து அனுப்புற ஒவ்வொரு பில்லும் 30 நாள்ல இருந்து 90 நாளுக்குள்ளார ஆளுநரால முடிவெடுக்கப்பட வேண்டும். அது ஸ்டேட் பில்லா இருந்தா அவர் ஒன்று அசென்ட் பண்ணணும், இல்லைன்னா அதை வித்ஹோல்டு பண்ணணும். வித்ஹோல்டு பண்ணார்னா திருப்பி அசம்பிளியில் பில்லை பாஸ் பண்ணி அனுப்புனாங்கன்னா 100% அசென்ட் பண்ணணும். சப்போஸ் அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற பில்லாக இருந்துச்சுனாக்க ஹி ஹேஸ் டு சென்ட் இட் டு பிரசிடென்ட் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது அந்த மாண்பு மிகுந்த, அது என்ன சொல்றது, மாண்மை பொருந்திய அப்படின்னு சொல்லலாமா, மிகப்பெரிய, அதாவது அவ்வளோ பெரிய அங்கீகாரம் உள்ள ஒரு பதவிக்கு கிடைச்ச ஒரு கொட்டு அப்படின்னு சொல்லலாம், ஒரு என்ன சொல்றது, மரியாதை குறைவுன்னு சொல்லலாம், அதை எப்படி வேணா சொல்லலாம். ஆனா இன்னும் உச்சநீதிமன்றம் அந்த பதவிக்கு மரியாதைகளை கொடுத்து, கௌரவத்தை கொடுத்து, இன்னும் தன் கருணை பார்வையை அந்த இடத்துல செலுத்திக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? இந்த 30 நாள்ல நீங்க இதை அப்ரூவ் பண்ணலன்னா, இது மேல முடிவு எடுக்கலைன்னா ஆளுநர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லல. கரெக்டா? அல்லது 30 நாள்ல நீங்க முடிவு எடுக்கல, இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளார நீங்க முடிவு எடுக்கல அப்படின்னா அந்த பில்லு நீங்க அசென்ட் கொடுத்ததா கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்னும் அந்த பொறுப்பை ஒரு மதிப்பு மிகுந்த பொறுப்பா தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மதிப்பு மிகுந்த, மாண்மை மிகுந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சாதாரண அரசியலுக்காக பயன்படுத்தப்படக்கூடாது. ஆளுநருங்கிறது இஸ் அப்பாயிண்டட் ஃபார் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். கவர்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் எலெக்டட் பை தி பீப்புள். என்னைக்குமே குடியாட்சியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்குத்தான் அதிகாரம் அப்படிங்கிறத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இதனால என்ன பொலிட்டிக்கலி இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் பீயிங் அப்பாயிண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க மூலயமா அவங்களுடைய ஆளுமைகளை இதுல
திணிக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் அரசியல் வட்டாரங்கள்ல வரத்தான் செய்து வந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப இது வந்து இட் இஸ் a setback for the central government also. இப்ப ஏற்கனவே தமிழ்நாடு ஒரு அஜெண்டா செட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அஜெண்டால இதுவும் ஒண்ணு ஆட் ஆகிக்கிச்சு. எப்பொழுது போல சொல்றேன், 1950 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை முத திருத்தினது தமிழ்நாட்டில இருந்து தான் திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஒவ்வொரு திருத்தங்களும் இது மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளும் தமிழ்நாடோட முயற்சியினால தான் எடுக்கப்படுது. இது தமிழ்நாட்டுக்காக மட்டும் எடுத்ததில்லை. இது கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கிறதுக்காக தரப்பட்ட தீர்ப்புன்னு தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.